இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மம் பல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. யாரும் இந்த வீட்டை விட்டு இன்னைக்கு ராத்திரி வெளியில போக கூடாது. மற்ற விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். என்ன ஆனாலும் சரி என் வார்த்தை நீங்க மீறி நடக்க கூடாது. நீங்க இந்த வீட்டுக்கு பெரியவங்க. நான் சொன்ன மாதிரி தான் நீங்க நடக்கணும். சரிங்க பாபா, இனிமே என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? வராதுமா, எந்த கஷ்டமும் வராது. நான் இருக்கேன்ல, என்ன நம்புங்க. பாபா, எங்க வீட்டுக்கு என்னாச்சு? எந்த தீய சக்தி எங்களை இப்படி ஆட்டி வைக்குது? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. விடு தாய். தக்ஷக வனத்துல உங்க பசங்க ஒரு தப்ப பண்ணிட்டாங்க. என்ன சொல்றீங்க? தக்ஷக வனத்துல என் பசங்க தப்பு பண்ணிட்டாங்களா? என் பிள்ளைங்க அவ்வளவு பெரிய தப்பு என்ன பண்ணிட்டாங்க? ஐயோ, அங்க போக கூடாதுன்னு எவ்வளவோ சொன்ன. விஷ்ணு, ருத்ரா, விடுங்கம்மா, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இனிமே அந்த விஷயத்தை பத்தி இந்த வீட்டுல யாரும் எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் செய்ய வேண்டாம்னு சொல்ற காரியத்தை செய்ய முயற்சி பண்ணக்கூடாது. உங்களை எச்சரிக்கிறேன். நடந்தது நடந்து போச்சு. இனி என்ன நடக்கணுங்கிறத மட்டும் பாருங்க. இன்னைக்கு ராத்திரி யாரும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. புரிஞ்சுதா? ருத்ரா, என் கூட வா. பாபா, என்னை எதுக்கு தனியா வர சொன்னீங்க? ஏதாவது சொல்லணுமா? ருத்ரா, இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கு. அது ரொம்ப பக்கத்துல இருக்கு. உங்களுக்கெல்லாம் அது புரியாது. பாபா, இந்த வீட்டுக்கு உங்க ஆசீர்வாதம் இருக்க. கூடவே இந்த வீட்டுக்கு நீங்க விசேஷ பூஜை பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க மந்திரிச்சு கொடுத்த எலுமிச்சை பழம் இருக்க. அப்படி இருக்கும்போது உங்க சக்தியை நீங்களே சந்தேகப்படலாமா? காலகட்டம் அப்படி இருக்கு ருத்ரா. என் ஆசீர்வாதம், மந்திர சக்தி எல்லாம் உங்க கூட இருக்கும். ஆனா விதி சரியில்லைன்னா அந்த சிவனால கூட ஒண்ணும் செய்ய முடியாது. என்னோட சந்தேகம் பொய்யாகாது. அந்த நாகராணி இங்க எங்கேயோ தான் சுத்திக்கிட்டு இருக்கான். அது
எப்படி முடியும் பாபா? நீங்க கொடுத்த தாயத்தையே அந்த நாகினியால் அன்னைக்கு எதுவும் செய்ய முடியல. ருத்ரா, இந்த பாம்புகள் சாதாரணமானதில்லை. இதெல்லாம் ராஜ நாகங்கள். அந்த கடவுளே இந்த நாகங்களுக்கு விசேஷ சக்தி கொடுத்திருக்கிறாரு. கூடவே அந்த நாகங்க கிட்ட இருக்கிற நாகமணிக்கு அம்மாவாசை அன்னைக்கு இன்னும் விசேஷ சக்தி வரும். பாண்டவர்களோட பேரன் பரீட்சித்தனை கொல்றதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சப்புறமும் தக்ஷகாங்கிற சர்ப்பத்தால முடியல. ஆனா பிராமண ஒருத்தன் பிரசாதமா கொடுத்த பழத்துக்குள்ள சூட்சும ரூபத்துக்குள்ள நுழைஞ்சு அரண்மனைக்குள்ள வந்து பரீட்சித்த மகாராஜாவை தக்ஷகன் கொன்னுட்டான். அதே மாதிரி ராஜநாகங்கள் தாம் விரும்பின உருவத்துக்கு மாறி இந்த வீட்டுக்குள்ள வர முடியும். புரியுதா? நாகங்கள் பழிவாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் ருத்ரா, அத மறந்துடாத. இன்னைக்கு அமாவாசை முடியறதுக்குள்ள அந்த நாகராணி எப்படியாவது வீட்டுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணுவா. அவ உள்ள நுழைய முடியாதபடி எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணிருக்கேன். என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு. ஆனா உன் வீட்டுல இருக்கிற யாரும் வெளியே போக கூடாது. நானா நாகராணியா பார்க்கிற ஒரு கை. ஜெய் மகாகாளி. பாபா, ஆமா, பாபா சொன்ன வார்த்தைகள் 100% சத்தியமா இருக்கும். விஷ்ணு, தக்ஷக வனத்துல என்ன நடந்துச்சு? என்ன தப்பு பண்ணிட்டு வந்தீங்க? ஏண்டா நீ அவன் முகத்தை பாக்குற? ருத்ரா ஏதாவது ஏடகோடமா பண்ணிருப்பான்னு தெரியும். ருத்ரா, உன்னாலதான் இந்த வீட்டுக்கு கெடுதல் நடக்குது. சொல்லுங்க, என்ன காரியம் பண்ணீங்க? அம்மா, பெருசா ஒண்ணும் இல்ல. பெருசு இல்லையா? அப்ப சின்னதா பண்ணிருக்கீங்க. நீங்க செஞ்ச அந்த சின்ன காரியத்தால நம்ம குடும்பத்து வாரிசு அவ கர்ப்பத்திலேயே கலைஞ்சு போயிடுச்சு. நான் சொன்னது உண்மைதானே? இங்க பாருங்க, அங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஏதாவது பரிகாரத்தையாவது தேடுவேன். அதை விட்டுட்டு அங்க நடந்த விஷயத்தை இப்படி மறைச்சீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அம்மா, நிஜமா நான் அங்க எதுவுமே செய்யலம்மா. ஆனா தட்சகவானத்தோட சட்டத்திட்டங்களை மீறி அப்படின்னா நீ சொல்றத பார்த்தா சொல்ல முடியாதது ஏதோ செஞ்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த வீட்ல உள்ளவங்க எந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைச்சனோ சரியா அந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. பரமேஸ்வரா, இந்த குடும்பத்துக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் பாபா அவ்வளவு கண்டிப்போட சொல்லிட்டு போனாரு. உங்களுக்கு தெரியாதா? பிரம்மஹத்திங்கிறது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை செஞ்சுட்டு எதுவும் தெரியாத மாதிரி நீங்க நடந்துக்கிட்டா அது உங்களை சும்மா விடுமா? இந்திரன் பிரம்மஹத்தி பண்ணி எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சான் தெரியுமா? தெய்வங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் அவனோட பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணாங்க. அப்பவும் முடியல. ஐயோ, இனி என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகுமோ தெரியலையே. அம்மா, நீ சொல்ற அளவுக்கு பெரிய காரியம் எதுவும் பண்ணலம்மா. நாங்க பாம்பு கொல்லல. சிவசிவா,
ஒரு நிமிஷம் என் மனசுல கெட்ட எண்ணங்கள் எவ்வளவு பயமுறுத்துருச்சு தெரியுமா? பரமேஸ்வரா, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடு. ரொம்ப தப்பான எண்ணம் என் மனசுக்குள்ள வந்துருச்சு. இன்னையில இருந்து 3 நாள் நான் விரதம் இருக்கேன். என் பாவத்துக்கு நான் பிராயச்சித்தம் பண்றேன். ஐயோ கடவுளே, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ முதல்ல போ. வா இப்படி வான்னு சொல்றேன்ல. இத பாரு, இந்த எலுமிச்சை பழத்தை பாக்கெட்லயே வச்சுக்கோ. காலையில வரைக்கும் பாக்கெட்ல இருந்து எடுக்காத, புரியுதா? உன் அண்ணன் எங்க? அவனுக்கும் ஒரு பழத்தை கொடுக்கணும். எங்க இருக்கான்? எனக்கு தெரியாது. அவன் என்னோட இன்னொரு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு எங்கேயோ ஒளிஞ்சு தின்னுட்டு இருக்கான். எங்க போனா அவன்? ஐயோ, அவன் எங்க போனா? கருணா, 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 எங்க போயிருப்பான்? கருணா, அட கடவுளே, அவனை எங்கேயும் காணுங்க. ஒருவேளை வெளியில போயிருப்பானோ? தனியா போயிருக்கான். அவனை போக கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. அவன் சின்ன பையன், அவனுக்கு எங்க இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்? ஐயோ கடவுளே, நிஜமாவே அவன் வெளியில எங்கேயாவது போயிட்டானா? போய் பாருங்க. எங்கேயும் இல்ல. கருணா, கருணா எங்கேயும் இல்லையா? கருணா, கருணா, எங்க பாருங்க கருணா. கருணா, 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 எங்கடா இருக்க? கருணா, கருணா, டேய் கருணா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கருணா, 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 என்னடா ஆச்சு? கருணா, ஐயோ, கருணா, ஐயோ. டாக்டருக்கு ஃபோன் பண்ணுப்பா சீக்கிரம். கருணா, பாத்து, பாத்து. ஐயோ, ஐயோ. சித்தி, சித்தி, என்னாச்சு அமிர்தா? அவங்க யாருமே சாகல சித்தி. இன்னைக்கு நான் தோத்து போயிட்டேன். தோத்துட்டேன்னு நினைக்காத அமிர்தா. இன்னைக்கு ஜெயிக்க முடியல, அவ்வளவுதான். மிகப்பெரிய வெற்றி உன் கண்ணு முன்னாடி காத்துட்டு இருக்கு அமிர்தா. அவங்க எல்லாரும் சாகுறதா உனக்கு வெற்றி. பக்கத்துல இருந்து பார்க்கும்போது கடுகு கூட மலையா தெரியும். ஆனா தூரத்துல இருந்து பாரு, அந்த மலையே உனக்கு கடுகாதான் தெரியும். இந்த விஷயத்தை நீ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். உனக்குள்ள இருக்கிற பழி வாங்குற எண்ணம் என்னைக்குமே குறையக்கூடாது. குறையாது சித்தி. ஒவ்வொரு நிமிஷமும் எங்க அப்பா அம்மாவை கொன்னவங்கள சாகடிச்சு பழி வாங்கணும்ன்ற வெறி அதிகமாகுமே தவிர குறையாது சித்தி. அவங்க சாகணும், நான் சாவடிப்பேன். டாக்டர்,
என்ன ஆச்சு என் பையனுக்கு? தலையில கட்டு போட்டு கூட ரத்தம் நிக்க மாட்டேங்குது. நீங்க வர்ற வரைக்கும் நாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ரத்தம் வருது நிக்கவே இல்லை. டாக்டர், இன்னும் அவன் கண்ணும் திறக்கல. இல்ல டாக்டர், மயக்கம் போட்டு கீழே விழுந்தா இவ்வளோ ரத்தம் போகுமா என்ன? என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு டாக்டர்? அண்ணா, ஏன்னா இப்படி நான் பயப்படுற? மயக்கத்திலிருந்து அவன் கண்மூடிக்கு கொஞ்ச நேரம் ஆகும். நீ ஏன் இப்படி பயந்தா அன்னைக்கு யாரு ஆறுதல் சொல்லுவாங்க? அப்படி இல்ல ருத்ரா, அவனுக்கு பெருசா ஏதோ நடந்திருக்கு. டாக்டர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவனை பார்த்த உடனே அவனுக்கு என்னாச்சுன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் பொறுமையா இரு. இவனுக்கு என்னாச்சு, காயம் எவ்வளவு ஆழமா இருக்குங்கிறத அங்க பார்த்தா தானே சொல்ல முடியும். இல்ல, என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில கொஞ்சம் பொறுமையா இருந்துதான்டா ஆகணும். இங்க பாரு, உன்னால இங்க இருக்க முடியலன்னா வெளியில போ. சும்மா பக்கத்துல இருந்து டாக்டர் தொந்தரவு பண்ணாத. இல்ல, நான் போக மாட்டேன். டாக்டர் இது ஆகலைன்னு சொல்லட்டும், அப்புறம் போறேன். ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? இல்ல, பையனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்ன சொல்றீங்க டாக்டர்? சும்மா கீழே மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு? இல்ல, விழுந்த ஃபோர்ஸ்க்கு நெத்தில ரொம்ப பலமா அடிபட்டு இருக்கு. அதனாலதான் ப்ளீடிங் நிக்க மாட்டேங்குது. அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். ருத்ரா, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணு. ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு என்னாச்சு? கர்ணா, 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 ஏன்டா இப்படி ஆயிட்ட நீ? கருணா, உனக்கு ஏன்பா இப்படி ஒரு நிலைமை? இப்படி ஆயிப்போச்சு. கடவுளே, என் புள்ளைய காப்பாத்தி கொடுப்பா. என் வீட்டுக்காரரோ ருத்ராவோ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அதுக்கான பலியா ஏற்கனவே வாங்கிட்டல்ல. இன்னொரு உயிரையும் பலி வாங்கணும்னு பாக்குறியா? அப்படி பலி வாங்கணும்னா ஏன் உயிரை எடுத்துக்கோ. என் புள்ளைய ஒண்ணும் பண்ணிடாத. என் புள்ளைய காப்பாத்து கடவுளே. ஹலோ ஹலோ டாக்டர், ஆம்புலன்ஸ்க்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். உடனே வந்துருவாங்க. இனிமே பிரயோஜனம் இல்லை ருத்ரன் சார். இன்னும் 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் குழந்தையால உயிர் பிழைக்க முடியும். பையன் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கான். காயம் ரொம்ப பலமாப்பட்டிருக்கு. சாரி டாக்டர், இனிமே ஒன்றும் பண்ண முடியாது ருத்ரன் சார். குழந்தையோட தலையில பலமா அடிபட்டிருக்கு. பல்ஸ் வேற குறைஞ்சிக்கிட்டே போகுது. தயவு செஞ்சு மனசை தேத்திக்கோங்க. அவங்க அம்மாக்கு இந்த விஷயத்த சொல்றது உங்களோட பொறுப்பு. டாக்டர், எதுவுமே செய்ய முடியாதா? முடியாது ருத்ரன் சார். ஒரு சின்ன சான்ஸ் இருந்தா கூட நான் நிச்சயமா அதை ட்ரை பண்ணியிருப்பேன். ஐ ஆம் வெரி சாரி. ஓ கர்ணா, தைரியமா இருங்க. இன்னும் 1 நிமிஷம் இருந்தாலே பெரிய விஷயம். இல்ல, என் பிள்ளைய நான் பொழைக்க வைக்கணும். என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. வர அமாவாசை அன்னைக்கு இந்த நாகமணிக்கு விசேஷ சக்தி வரப்போகுது. கருணாவை நான் பொழைக்க வைப்பேன். எந்த காரணத்துக்காகவும் இதை நீங்க உங்களுக்காக பயன்படுத்திக்காதீங்க. ஒருவேளை இந்த மணியை உங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா என் சாபம் பழிச்சிரும். என் புள்ள, அவனை நான் காப்பாற்றணும். நாகராஜா, நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா நான் என்ன பண்றது? ஒரு அப்ப நான் என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. நிச்சயமா நான் செய்யறது தப்பு இல்லைன்னு உங்களுக்கே தோணும். நான் எந்த தப்பும் தெரிஞ்சு பண்ணல.
நான் என் பிள்ளைய காப்பாற்றணும். அவளை நான் காப்பாத்தியே தீருவேன். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். எனக்கு என் புள்ள வேணும். அவ உயிரோட இருக்கணும். அதுக்கு பக்கத்துல தான். ஆமாமா, அந்த வீடு தான். ருத்ரா, டாக்டர் என்னப்பா சொன்னாரு? அது நிலைமை கொஞ்சம் ஆபத்தா தான் இருக்கா. உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, சின்ன ஆபத்துன்னு தான் சொன்னாரு. ஐயோ கடவுளே, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியா வருதா? தாமதப்படுத்த வேண்டாம், உடனே பெரிய ஹாஸ்பிடல் கூட்டு போறேன். ஆம்புலன்ஸ் வந்துகிட்டு இருக்குமா, நான் போய் பார்க்கறேன். ஈஸ்வரா, என்ன நடக்குது? பரமேஸ்வரா, என் பேரனை காப்பாத்தி கொடுப்பா. என் பேரனை காப்பாத்தி கொடு.